ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டுட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்காயின் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அல்ட் காயின்ஸ்லாம் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னா பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்துப்போம். பிட்காயின் டாமினன்ஸ் 60% இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பிட்காயினில் தான் எல்லாரும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிட்காயின் டாமினன்ஸ் பிலோ 55 வந்தால் தான் நமக்கு வந்து அல்ட் காயின்ஸில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். சரியா, இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்ட் படி பிட்காயின் தான் எல்லாரும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன பிட்காயின் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட்டில் எல்லாரும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ ட்ரேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி லிவரேஜில் வந்து மார்ஜின் ட்ரேட்லேயோ ஆர் வந்து இப்போ கான்ட்ராக்ட் ட்ரேட்லேயோ, ஸோ லிவரேஜ் ட்ரேடில் வந்து சின்ன சின்ன ஒரு 10,000 வச்சுக்கிட்டு ஒரு 5x லிவரேஜ் எடுத்தோம்னா 50,000 ட்ரேட் பண்ணலாம். ஒரு 50,000 வச்சுட்டு ஒரு 10x எடுத்தோம் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணி இந்த மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி ப்ராஃபிட் தான் புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரேடிங் தான் வந்து இந்த டைமில் வந்து பயங்கரமாக நடக்குமே தவிர, ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஏரியா கிடையாது. சரியா, இதான் வந்து நிறைய பேர் கேட்டது. ஸோ இது மாதிரி எந்த ஏரியாவில் ரிவர்ஸ் ஆகலாம் பிட்காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1200 to 12,500. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஸோ இந்த லெவலில் வந்து மேஜர் பிளே இருக்கலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லெவல். ஸோ ஒரு 11,600க்கு கீழே மார்க்கெட் வந்து என்றைக்கு வந்து போகுதோ, ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸுக்குள்ளேயே தான் சைடு வேலியோ ஆர் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டோ கொடுத்துட்ருக்கும். ஸோ ட்ரேடிங் பர்பஸுக்காக தான் இந்த மூவ்மெண்ட் டைமில் வந்து ட்ரேடர்ஸ் தான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்களே தவிர புதுசாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அது ரீசன் என்ன அப்படின்னா, வருஷத்தில் எல்லா டைமுமே வந்து ஒன் டைமாவது வந்து பிட்காயின் வந்து பை பண்ணதுக்கு சான்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த டைம் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. $3,600 ஏப்ரல் மாதம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3 மடங்கு அப்பாக இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகும் ஒருக்கா டவுன் ஆகி ஒரு 10,000 கீழே வந்து ஆனாலும் திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து அப்பாக இருக்குது. சரியா, ஸோ இனி எப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் எலெக்ஷன் வந்து November 2 வருது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த வீக்கெண்டோ ஆர் வந்து நெக்ஸ்ட் வீக்கோ வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, யூஎஸ்டி, ஏன்னா யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகும்போது பிடிசி வந்து டவுன் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்கும். சரி, ஓகே. அடுத்து அல்ட் காயின்ஸ்லாம் எது இன்வெஸ்ட் பண்ணலாம்? அல்ட் காயினை பொறுத்தவரை இப்போ வந்து கரண்ட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பிட்காயின் டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் பெருசாக வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்காது. சரியா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்காயின் டாமினன்ஸ் குறைய தான் அல்ட் காயின் வந்து அப்பாகும். சரி, அதுலேயும் ஒரு சில காயின்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 காயின் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 காயினும் என்ன அப்படின்னா லிவரேஜில் ட்ரேட் ஆகுது. லிவரேஜில் என்னென்னா பை சைடும் ட்ரேட் பண்ணலாம், செல் சைடும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த 4மே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ரொம்பவே வந்து டம்ப் ஆகிலாம் வந்து போகாது. ஏன்னா லிவரேஜில் ரெண்டு சைடுமே ட்ரேட் பண்ணுறதுனால ஓரளவு எப்போவுமே வந்து வால்டிலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய ப்ராஃபிட்டும், ஹியூஜ் ப்ராஃபிட்லாம் வந்து கொடுக்காது. ஓரளவு டீசெண்டாக வந்து ப்ராஃபிட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட காயின்ஸ் தான் இந்த 4 காயின்ஸ். இதில் வந்து லிங்க் வந்து டிஃபை ப்ராஜெக்ட். சரியா, டிஃபை காயினில் உள்ள நல்ல ஒரு காயின் $20 வரைக்கும் போச்சு. இப்போ $10 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனாலும் வந்து லிவரேஜ் பர்பஸுக்காகவும் லிவரேஜ்லேயும் சின்ன லிவரேஜ் வச்சுன்னு ட்ரேட் பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட் இல்லாமல் சின்ன ப்ராஃபிட் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். XRP வந்து ஒரு ரொம்ப நாளாக வந்து டெட் ஆகிருக்கு. ஸோ இது சர்க்குலேஷன் சப்ளை வேறு ரீசெண்டாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 100% வந்து XRP வந்து பெருசாலாம் பம்பாகும்னு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு முன்னாடிலாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா திடீர்னு வந்து பம்பாகும். ஸோ அந்த மாதிரி உள்ள காயின் பெருசாக வந்து டம்பாக போகிறதில்ல. ஏன்னா ரொம்பவே வந்து பாட்டமில் இருக்குது. ஸோ அதனால் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து நிறைய டிஃபை காயின்ஸ்லாம் நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் வந்து பெருசாக எடுக்கலை. ஓரளவு டிஃபை காயின்ஸ் வந்து ஒரு 3-4 தான் எடுத்திருக்கேன். மற்ற காயின்ஸ் எல்லாமே நார்மல் காயின்ஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, அல்ட் காயின்ஸில் ஏன்னா டிஃபை ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் லிஸ்டான காயின்ஸில் 90% காயின்ஸ் வந்து பயங்கரமான டம்பு. ஸோ அது வந்து ஒரு ஹைப்பு மாதிரி தான். அந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ கூட அதை பற்றி மேக் பண்ணல. சரியா, சரி, ஓகே. அடுத்து இதில் வந்து என்ன காயின்ஸ்லாம் இருக்குன்னா சிகேபி, விஇடி, பூண்டிஎக்ஸ், டிஜிடிஎக்ஸ், PHNS. ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவு நல்ல காயின்ஸ். அதில் இல்லாமல் இதில் REN, RSR இதெல்லாம் வந்து காயினிக்ஸ் கஸ்டடியில் உள்ள காயின்ஸ். ஸோ மேபி காயின் பேஸ் கஸ்டடியில் உள்ள காயின்ஸ். ஸோ அதில் மேபி லிஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா, TRX கூட இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த காயின்ஸ் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காயின்ஸ் தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காயின் உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதோ, இப்போ சீப்பாக இருக்கிற காயின்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஒரு சில காயின்ஸ் சிகேபி சீப்பாக இருக்குது, டிஜிடிஎக்ஸ் சீப்பாக இருக்குது,
ஐ திங்க். ஸோ இது ரெண்டும் இப்போ சீப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், எந்த காயின் சீப்பாக டவுனில் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த காயினில் கொஞ்சம் அவரேஜ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லா காயின்லேயும் வந்து பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதில் எந்த காயின்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் வந்து ஒரு சில காயின்ஸ் இப்போ சிகேபி கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன், டிஜிடிஎக்ஸ் வாங்கியிருக்கேன், பொண்டிஎக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் வந்து மற்ற காயின்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இன்னொரு காயின் உண்டு, இன்னொரு காயினை ஆட் பண்ணிக்கலாம். என்ன காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட். ஸோ இந்த பேட் டோக்கனும் வந்து ஒரு நல்ல ஒரு டோக்கன், மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம். இதான் லிவரேஜில் அது 3x லிவரேஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த காயினும் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில், சரியா? ஸோ ஓகே கைஸ், இதான் வந்து அல்ட்டு காயின்ஸ் இப்போதைக்கு உள்ள கரண்ட் ட்ரெண்டில். நீங்கள் வந்து இந்த பிடிசி டாமினன்ஸ் குறையும் போது மூவ் ஆகும்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ண காயின்ஸ் தான் வந்து நான் அந்த காயின்ஸை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட மூவ்மெண்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா பிட்காயினோட வால்டிலிட்டி கம்மியாகும் போது, பிட்காயின் டவுன் ஆகும்போது, வந்து பிட்காயின் ஒரே பிளேஸில் ஸ்டேபிள் ஆகும்போது அல்ட்டு காயின்ஸ் மூவ் ஆக தொடங்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் அல்ட்டு காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்போவுமே வந்து அல்ட்டு காயின்ஸ்க்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து நான் செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இன்னொன்று பார்க்கணும் என்ன அப்படின்னா, பிட்காயின் நீங்கள் வந்து இப்போ அல்ட்டு காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சடனாக ப்ராஃபிட் வரணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அல்ட்டு காயின்ஸ் போகாதீங்க. ஏன்னா அல்ட்டு காயின்ஸ் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு மூவ் ஆகாது. ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டு எது மூவ்மெண்ட்டில் இருக்கோ அதை வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து பிட்காயின் வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ அது எவ்வளோ நாளைக்கு போகும்னு தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி ட்ரேட் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா எத்தீரியம் எடுக்கலாம். ஸோ எத்தீரியமாக வந்து நல்லா மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி சின்ன ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா டாப் காயின்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. பிட்காயின், எத்தீரியம், லைட் காயின். ஸோ இந்த மாதிரி காயின்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு சின்ன ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். எப்போவுமே வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் அல்ட்டு காயின்ஸில் வந்து டாப் அல்ட்டு காயின்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச நேரம் வந்து ப்ராஃபிட் கிடைக்காது. மேபி லேட் ஆகலாம். சில நேரம் வந்து நம்ம அவரேஜ் பண்ணி, சில நேரம் நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து டவுன் ஆகும். ஸோ அப்போ கொஞ்சம் அவரேஜ் பண்ணி நம்ம வந்து மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை வந்து ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.